கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நம்மை எல்லாம் இந்த உலகத்தில் படைத்து இந்த சத்திய தீனுல் இஸ்லாமை நமக்கு வழங்கி நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக நாயன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் அனைத்து இறை தூதர்களின் மீதும் நம் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல்களை தன்னுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவுக்கு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இன்னும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையிலே இந்த ஜும்மா என்ற இறை வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தோடு இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்னென்றும் நீங்காமல் நின்று நிலவட்டுமாறு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கி இருக்கின்றார். அதில் மிக உயர்வாக உன்னதமாக நினைக்கக்கூடிய பிள்ளை செல்வம் என்ற பேர் அருட்கொடையை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்றார். இந்த பிள்ளை செல்வம் என்பது எல்லோருக்கும் கிடைப்பது கிடையாது. நம்முடைய சொந்த பந்தம், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நாம் வசிக்கக்கூடிய இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள் என்று ஏராளமான நபர்களுக்கு இந்த பிள்ளை செல்வங்கள் கிடைப்பதில்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால், எனக்கு திருமணமாகி 20 வருடங்கள் கடந்து விட்டோம், என்னுடைய பெயரை சொல்வதற்கு எனக்கு ஒரு வாரிசு இல்லையே என்று தவிக்கக்கூடிய பெற்றோர்கள், தவிக்கக்கூடிய அந்த தம்பதியர்கள் இன்னமும் நம்முடைய சமுதாயத்தில், நாம் வசிக்கக்கூடிய அந்த இருப்பிடத்தில் நம்மை சுற்றி வாழக்கூடிய நிறைய நபர்கள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பெயரை சொல்வதற்கு எனக்கு ஒரு வாரிசு இல்லையே என்று தவிக்கக்கூடிய தம்பதியர்கள் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பிள்ளை செல்வம் என்ற பேர் அருட்கொடையை நமக்கு வழங்கி இருக்கின்றார். அந்த பிள்ளை செல்வங்களை நாம் தீன் வழியில் நடத்துகின்றோமா அல்லது வீண் வழியில் நடத்துகின்றோமா? காலத்திற்கு ஏற்பாற்போல் சரியான தலைப்பு என்றுதான் கருதுகிறேன். இன்றைக்கு பிள்ளைகள் பெரும்பாலும் சமுதாயம் தடம் மாறி சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தொலைபேசி இல்லாத ஒரு இளைஞனை பார்ப்பது மிகவும் அரிது. செல்போன் இல்லை என்று சொன்னால் இவன் உயிரை மாய்த்துக் கொள்வான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. தொலைபேசி என்ற இந்த தொலைபேசி வந்ததில்ல, ஆண்ட்ராய்டு போன் அதுல ஆரம்பிச்சதுதான். இன்றைக்கு ஏராளமான இளைஞர்கள் தன்னுடைய நேரத்தை தொலைபேசியிலே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய நேரத்தை வீணான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு குழந்தை செல்வம் என்ற பெயர் அருட்கொடையை கொடுத்திருக்கானே, அதை சரியான முறையில் நாம் வார்த்து எடுத்திருக்கின்றோமா? யோசித்து பாருங்கள். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா நிலைமை? ஒவ்வொரு பகுதிகளில் பார்த்தோம்னு சொன்னா இன்றைக்கு உள்ள இளைஞர்களுடைய நிலைமை, செல்போன் இல்லாமல் ஒரு இளை சமுதாயத்தை பார்க்க முடியாது என்கிற அளவுக்கு நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. 1 மணி இரவு 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் செல்போன் பார்க்கலாம். பெட்ஷீட்டை பத்தி அந்த செல்போனை பார்க்கும்போது அந்த வெளிச்சம் தெரியுது. 2 மணிக்கு குரானா படிப்பான். இன்றைக்குள்ள தலைமுறை 2 மணிக்கு இரவு குரான் படிப்பதற்காக பெட்ஷீட்டுக்குள்ள போன் பார்க்கிறான், ஹதீஸ படிப்பதற்காக பார்க்கிறான். இல்லையே, தவறான அந்த சிந்தனைக்கு ஷைத்தான் இழுத்து சென்று கொண்டிருக்கிறான்.
குர்ஆன் ஓத தெரியாத ஒரு சமூகம் இன்றைக்கு உருவெடுத்து விட்டது. குர்ஆன் ஓத தெரியாத சமூகம் இன்னைக்கு உருவாயிட்டு இருக்குதுங்க. மிகப்பெரிய கவலையாக உள்ளது. இதற்கு யார் காரணம்? பெற்றோர்கள் தானே. அல்லாஹ் தஆலா எனக்கு அருட்கொடைகளை கொடுத்திருக்கானே, அந்த அருட்கொடைகளை நான் சரியான முறையில் வளர்த்துகின்றேனா? நாளைக்கு அல்லாஹ் மறுமையில கேட்பானே, எத்தனையோ நபர்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை, ஆனால் உனக்கு நான் வழங்கினேன், அந்த குழந்தை செல்வத்தை நீ எப்படி வளர்த்தினாய் என்று கேட்டால் என்ன சொல்லுவோம் பெற்றோர்கள்? இன்றைக்கு சுபுகு தொழுகை இல்ல. இளைஞர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் சுபுகு தொழுகை கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சொல்றாங்க, மன் ஸல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் ஒருவர் சுபுகுடைய தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழுகிறார்களோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பின் கீழ் வந்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்றைக்கு எத்துணை நபர்கள் சுபுகு தொழுகையில் பள்ளி நிரம்பி வழிகின்றது. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தானே நிலைமை இருக்கின்றது. பெற்றோர்களா இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் பொறுப்பு தானே. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு பெற்றோர்களும் பொறுப்பாளிகள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊல் அன் ரய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். உங்களது பொறுப்புகள் குறித்து மறுமையில் விசாரிக்கப்படும். அல்லாஹ் கேட்பான், எத்தனையோ நபர்கள் குழந்தை இல்லாமல் இருந்தார்களே, உனக்கு நான் குழந்தை என்ற அருட்செல்வத்தை கொடுத்தேனே, அந்த அருட்செல்வத்தை நீ எப்படி வளர்த்தினாய்? மார்க்கப்பட்டுள்ள குழந்தையாக நீ வளர்த்தினாயா என்று கேட்டால் என்ன சொல்லுவோம்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சமுதாயத்தோட நிலை எப்படி இருக்குது? குர்ஆன் ஓத தெரியல, அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை ஓத தெரியாத ஒரு சமுதாயம் உருவாயிருச்சு. ஒரு வீட்டுலங்க ஒரு அத்தாவோ ஒரு அம்மாவோ மௌத்தாயிட்டான்னு வைங்களேன், யாரு ஜனாசா தொலை வைக்கணும்? என்னுடைய தாய் இறந்து விட்டாங்கன்னு சொன்னா அந்த ஜனாசா தொலை வைப்பதற்கு என்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய அந்த இறுதி அஞ்சலி, இறுதி பிரார்த்தனை, ஜனாசா தொழுகை தொலை வைக்கக்கூடியவனாக நான் உருவாயிருக்கேனா? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? பெத்தெடுத்த தாய் ஜனாசா தொலை வைக்கக்கூடிய அளவுக்கு நாம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோமா நம்ம பிள்ளைய? எவ்வளவு சிரமத்திற்கு மேல சிரமப்பட்டு நம்முடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றோம். எவ்வளவு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டவுடைய பிள்ளைகளை வளர்த்துகின்றோம். அந்த தாய்க்கு ஜனாசா தொலை வைக்க தெரியலங்க. சமீபத்தில் ஒரு மரணம், ஒரு அம்மா இறந்துட்டாங்க, அந்த மகன் துடிக்கிறான், அந்த மகள் துடிக்கிறாங்க. துடிச்சு ஜனாசா தொலை வைக்கிறதுக்கு பள்ளிக்கு வந்தாச்சு. ஜனாசா பள்ளிவாசல் இருக்கக்கூடிய யார் சொல்றா? ஒரு மகன் சொல்றான், என்னுடைய தாய்க்கு நீங்க தொலை வச்சிருங்க. யார் தொலை வைக்கணும்? அம்மா மகன் தானே தொலை வைக்கணும். அந்த மகன் சொல்றான். எப்படி உருவாயிருச்சு பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல இன்றைக்கு குர்ஆன் ஓத தெரியல, தொலை வைப்பதற்கு ஜமாத்தாக தொலை வைக்கிறோம்ல, அதுக்கு இன்றைக்கு உள்ள அந்த இளம் பருவத்தில் உள்ள நபர்கள், தம்பி நீ முன்னாடி வந்து தொலை வையப்பா அப்படின்னு சொன்னா, எனக்கு ஓத தெரியாதுங்க பாய், எனக்கு நிறைய சூறாக்கள் தெரியாது பாய் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மற்ற எல்லா விஷயங்களும் தெரியுது. உலகம் சார்ந்த எல்லா விஷயங்களும் தெரிந்து கொள்கிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாதம் எந்த நடிகனுடைய படம் ரிலீஸ் ஆகுன்னு சொன்னா அப்டேட்ல இருக்கான் அந்த இளைஞன். போன மாசம் என்னப்பா படம் பார்த்த? அவரோட படம் பார்த்துங்க. அடுத்த மாசம் யாரோட படம் ரிலீஸ்? இவரோட, இந்த கூத்தாடியோட படம் ரிலீஸ். கூத்தாடிகளை தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். குர்ஆனை ஓத தெரியுதா? அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை சரளமாக ஓதக்கூடிய நபர்களாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறோமா? இல்லையே. இன்றைக்கு சுபுகு தொழுகை இல்ல, குர்ஆன் ஓத தெரியல. நாளைக்கு அல்லாஹ் மறுமையில கேட்டா என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்?
அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நபிகளார் இறந்துட்டாங்க, மூத்தாயிட்டாங்க. அவர்களுக்கு பின்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், 10 வயதான ஒரு நபித்தோழர். சூரத்துல் குஜராத் 49வது அத்தியாயம், சூரத்துல் அன்னாஸ் 114வது அத்தியாயம். கிட்டத்தட்ட எத்தனை அத்தியாயங்கள்? 65 அத்தியாயங்களை 10 வயதான ஒரு நபித்தோழர் தன்னுடைய உள்ளத்திலே மரணம் செய்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி உருவாயிருக்கிறது பாத்தீங்களா? இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு நான் ஜனாசா தொலை வைப்பதற்கு நான் உருவாகலன்னு சொன்னா நம்மை விட நஷ்டவாளி யாரு? என்னுடைய தாயை பள்ளியில வச்சுட்டு இன்னொரு நபரை வந்து தொலைவைன்னு சொல்றோம். தனக்காக உழைத்திருக்க மாட்டார். ஒவ்வொரு தந்தை இருக்காங்கல்ல, தனக்காக உழைக்க மாட்டார். தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும், தன்னுடைய மனைவி நல்லா இருக்கணும், தன்னை பெற்றெடுத்தவர் நல்லா இருக்கணும், தான் பெற்றெடுத்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய வாழ்நாளை பாதி நாட்களை தொலைத்தவர்கள் தந்தையர்கள். அந்த தந்தை மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னா அந்த தந்தைக்கு ஜனாசா தொலை வைப்பதற்கு இன்றைக்கு எத்துணை இளைஞர்கள், எத்துணை மாணவர்கள் முன்னாடி வர்றாங்க? முன்னாடி வருவது கிடையாது. எப்படி ஆயிடுச்சு? தன்னுடைய நேரத்தை வீணான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். தீன்ல நிலைநிறுத்துறது கிடையாது, வீணான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். பப்ஜி கேம், ப்ளூ வேலு, வேற என்னென்னமோ கேம் இருக்குது. எல்லா கேமையும் பார்க்கிறோம். திருமறை குர்ஆனை திறந்து பார்ப்பது கிடையாது. எல்லாம் அப்டேட். அடுத்த மாசம் என்ன படம்? அப்டேட். நாளைக்கு அல்லாஹ் கேட்பான்ல. அப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? 10 வயசுல, 20 வயசுல, 30 வயசுல மரணம் வராது, அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். எனக்கு 15 வயசு ஆச்சு, 20 வயசு ஆச்சு, எனக்கு இளம் பருவம், எனக்கு மரணமே வராதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்படி நினைக்க கூடாது. அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அது எப்போன்னு தெரியாது, எப்போ வேணாலும் உருவாகும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஏராளமான மரண சம்பவங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்படையாக உள்ளது. கடந்த வருடங்கள்ல ஒரு சில மரண சம்பவங்கள். திருப்பூர்ல ஒரு மாணவன், 20 வயசான ஒரு மாணவன், அந்த மாணவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த இளைஞர் பாத்ரூம்குள்ள போறாரு குளிக்கிறதுக்கு. ஜும்மா அன்னைக்கு குளிக்கிறதுக்காக பாத்ரூம்குள்ள போயிட்டாரு. தண்ணி உள்ள இருக்கு. அவங்க குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி அந்த இளைஞர் உள்ள போயிட்டால, போயிட்டு ரொம்ப நேரம் ஆகி வரல. அவங்க அம்மாவுக்கு ஒரே சந்தேகம், என்னப்பா ரொம்ப நேரம் ஆச்சு, மகன் பாத்ரூம்குள்ள போய் இன்னும் குளிச்சுட்டு வரலையே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பேச்சு குரல் வரல. மகனை அழைக்கிறாங்க, பதிலே வரல, ரிப்ளை வரல. கதவை தட்டுறாங்க, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. பயந்து பதட்டமாகி பக்கத்துள்ள அண்டை வீட்டுக்காரல கூப்பிட்டு அந்த பாத்ரூம் கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தா 20 வயசான ஒரு இளைஞன் தண்ணி இருக்குது, அதை எடுத்து தலையில ஊத்துறதுக்கு முன்னாடி மூத்து. 20 வயசான இளைஞன். அல்லாஹ் இந்த மரணத்தையே நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறான். நமக்கும் மரணம் வரும், எப்போன்னு தெரியாது. நமக்கான நேரம் விரைவாக முடிய போகுது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் வயசான பிறகு மரணம், வயசான பிறகு மௌத்துவம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, இந்த மரணத்தை அல்லாஹ் ஏன் காட்டுறான்? என் கண்ணு முன்னாடி ஏன் காட்டுறான்? திருப்பூர்ல நடந்த சம்பவம் தாராபுரத்துல ஏன் நான் சொல்லணும்? அல்லாஹ் ஏன் சொல்ல வைக்கிறான்? நமக்கும் மரணம் வரும், எப்ப வேணாலும் வரும். அந்த மரணம் வருவதற்கு முன்னால் நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். எத்தனை சூறாக்கள் தெரியும் இன்றைக்கு உள்ள இளம் பருவத்தில் உள்ள நபர்களுக்கு, இளைஞர்களுக்கு எத்தனை சூறாக்கள். ஒரு ஜமாத் தொழுகையில முன்னாடி வந்து தொலை வைக்க சொன்னா தெரியலங்கிறான். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய திருக்குரான ஓத தெரியலன்னா எவ்வளவு வெட்கப்படணும். அல்லாஹ்வுடைய திருக்குரான் இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி, மனிதகுல வழிகாட்டி. இந்த திருமறை குரான ஓதத்திலன்னு சொல்றதுக்கு நாக்கு பூசணும் இல்லைங்க, யோசிக்கணும் இல்ல.
வெட்கப்படணும். அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனை ஓத தெரியலன்னு சொன்னாங்க. அப்ப இதுக்கு யாரு காரணம்? பெற்றோர்கள் தானே. பெற்றோர்கள் சரியாக தன்னுடைய பிள்ளையை வளர்த்திருந்தால், வார்த்தெடுத்திருந்தால் சரியா இருந்திருப்பாங்கல்ல. அல்லாஹ் தன் திருமறையிலே லுக்மான் என்ற ஒரு நல்ல அடியாரை பற்றி சொன்னான். அந்த நல்ல அடியார் என்ன செஞ்சார் தெரியுமா? தன்னுடைய மகனுக்கு அறிவுரை கூறினார். யா புனைய, என்னுடைய அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் இணை வைத்து விடாது. அது மாபெரும் அநீதி என்று சொல்லி சொல்லி வளர்த்தார்கள் தன்னுடைய பிள்ளையை. நாம் இன்னைக்கு சொல்லி வளர்க்கிறோமா? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஒவ்வொரு பெற்றோர்கள்ட்டையும் உங்க பிள்ளை என்ன ஆகணும், என் பிள்ளை கலெக்டர் ஆகணும், என்னுடைய பிள்ளை நல்ல டாக்டர் ஆகணும், என்னுடைய பிள்ளை நல்ல இன்ஜினியர் ஆகணும் சொல்றோமா இல்லையா? என்ன சொல்வது கிடையாது. என் பிள்ளை நல்ல ஒரு ஆலிமாக, என்னுடைய பிள்ளை ஏகத்துவத்தை எடுத்துரைக்கக்கூடிய நல்ல ஒரு ஆலிமாக, சிறந்த இறையச்சவாதியாக மாறணும். என் பிள்ளை எல்லா மக்களுக்கும் சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய பிள்ளையாக நான் உருவாக்கணும். எத்தனை நபர்கள் இன்னைக்கு பெற்றோர்கள் முன் வராங்க? பெரும்பாலும் இல்லையே. நாளைக்கு அல்லாஹ் கேட்டா என்ன சொல்லுவோம்? நம்ம எல்லாம் பொறுப்பாளி தானே. ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தை சொல்லி சொல்லி வளர்க்கணும். ஒவ்வொரு தாயும் சொல்லணும், அம்மா உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு பெத்தெடுத்திருக்கிறேன்பா, வலிக்கு மேல வலிகளை சுமந்து உன்னை பெத்தெடுத்திருக்கிறேன். மரணத்துடைய வாசலை தொட்டு வருவதற்கு சமமான வலி அந்த வலி. அவ்வளவு மிக பிரம்மாண்டமான ஒரு வலியை சுமந்து அம்மா உன்னை பெத்தெடுத்திருக்கிறேன். அம்மா மௌத்தா போனா நீதான் ஜனாசா தொலை வைக்கணும். வேற யார் தொலை வச்சாலும் நான் ஏத்துக்க மாட்டேன், எனக்கு மனசு ஏத்துக்காது. ஏன் புள்ள, ஏன் மகன், நீ தொலை வைன்னு சொல்லி வளர்த்திருக்கிறமா? ஒவ்வொரு தந்தையும் சொல்லணும், என்னுடைய வாழ்நாட்களில் பாதி நாட்களை மகனே உனக்காக நான் துளைத்தேன். என் மகன் நீ நல்லா இருக்கணும், என் மகன் நீ நல்லா இருக்கணும், உனக்காகவே என்னுடைய வாழ்க்கையில் பாதி நாட்களை துளைத்தேனே. அத்தா மௌத்தா போனா நீதான் ஜனாசா தொலை வைக்கணும் சொல்லி வளர்த்திருக்கிறோமா? பெரும்பாலும் பெற்றோர்கள் இல்லையே. நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில் உருவாக்கணும். அப்படி உருவாக்கலன்னு வைங்க, மறுமை இருக்குல்ல, சுயநலத்தின் உச்சகட்டமான நாள் மறுமை நாள். மறுமை நாள் என்பது நம்ம சாதாரணமா நினைச்சுட்டு இருக்கோம். சுயநலத்தின் உச்சகட்டமான நாள். ஒரு தாயை கண்டு பிள்ளை விரண்டு ஓடுவார், ஒரு பிள்ளையை கண்டு தாய் விரண்டு ஓடுவார். ஒரு மகன் சொல்லுவான், நம்மளுடைய வாழ்நாட்களை பாதி நாட்கள் தொலைச்சம் இல்ல, நம்ம பிள்ளைக்காக உழைச்சம் இல்ல. அந்த மகன் சொல்லுவான், இறைவா நான் இன்றைக்கு சுபுகு தொழுகவில்லை இறைவா, தப்புதான் இறைவா, என்னை என்னுடைய தந்தை எழுப்பி விடவில்லை, என்னுடைய தந்தை எனக்கு பள்ளிக்கு போன்னு சொல்லல, நான் போன் பார்த்துட்டு இருந்தேன், நான் கேம் விளையாண்டு இருந்தேன், யூடியூப் பார்த்தேன், ஃபேஸ்புக் பார்த்தேன், இன்ஸ்டாகிராம் பார்த்தேன், எல்லாமே செஞ்சேன், எங்க அத்தானை தொலைப்போன்னு சொல்லல இறைவா, நான் குற்றவாளி கிடையாது, என்னுடைய தந்தையை தூக்கி நரகத்தில் போட்டுன்னு சொல்லி மகன் சொல்லுவான். நம்ம பெத்தெடுத்த பிள்ளை சொல்லுவான். நம்முடைய மகள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? இறைவா நான் குற்றவாளி கிடையாது, நான் சீரியல் பார்த்துட்டு இருந்தேன், நான் நாடகம் பார்த்துட்டு இருந்தேன், என்ன தொலைப்போன் என்னுடைய தாய் சொல்லல, டிவியை ஆஃப் பண்ணிட்டு போய் தொழுமான்னு சொல்லல, போன் நோண்டிட்டு இருந்தேன் தொழுமான்னு எங்க அம்மா என்ன சொல்லல இறைவா. ஒவ்வொரு மகனும் சொல்லுவாங்க, என்னுடைய அம்மாவை தூக்கி நரகத்துல போட்டு. நம்ம பெத்தெடுத்த பிள்ளைங்க நாளைக்கு மறுமையில எதிராக இல்ல எதிரியாக நிற்பார்கள். எதிரினா யாருங்க? எதிரின்னு சொன்னா நம்மை தாக்க வரக்கூடியவர்கள் எதிரி. நம்முடைய அண்டை நாடுகளை சேர்ந்தவர்கள் நம்மை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் வர்றாங்கல்ல, நம்மை கொல்ல வர்றாங்கல்ல, அவங்க தான் எதிரி. பெத்தெடுத்த பிள்ளைகள் எதிராக வர்றதை பார்த்துருக்கீங்களா? மறுமையில பார்ப்போம். நல்ல முறையில வளர்த்துறோம்னு வைங்க, மறுமையில நமக்கு சிறந்த கூலி உண்டு. இல்ல தாந்தோணித்தனமாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கிட்டோம்னு வைங்க, மறுமையில நம்மை விட நஷ்டவாளி யாரும் கிடையாது. அல்லாஹ் கொடுத்த அருட்படைகளை அல்லாஹ் விசாரிப்பான். மறுமையில என்ன செஞ்சிருக்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்கு,
தீன்தாரியா உருவாக்கி இருக்கிறோமா? ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளை இன்னைக்கு சுபுகு தொழுகலை என் பிள்ளை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உனக்கு டீ கிடையாது சொல்லியிருக்கிறோமா? இன்னைக்கு என் புள்ள சுபுகு தொழுகலை உனக்கு டிஃபன் கிடையாது கண்டிஷன் பண்ணியிருக்கிறோமா? ஒவ்வொரு தந்தையும் சொல்லி இருக்கிறோமா? இல்லையேங்க. இன்னைக்கு என் புள்ள கஷ்டப்படக்கூடாது, குளிர் அடிக்குது, மழை பெய்யுது, என் புள்ள குளிர் அடிக்குது, பெட்ஷீட்டை பொத்துடுமா சேர்த்தி தூங்கட்டும், மெதுவா தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கிட்டு இறையச்சவாதியாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணும்னு சொன்னா நம்ம மௌத்தாயிட்டோம்னு வைங்க, நாளைக்கு மறுமையில நமக்காக அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய பிரார்த்தனை மறுமையில வரும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, சாலிகான பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணும்னு சொன்னா நம்ம மௌத்தாயிடுவோம், நம்ம மௌத்தா போயிடுவோங்க. அந்த பிள்ளைகள் இருக்காங்கல்ல, இறையச்சவாதியை உருவாக்கணும்ல, அந்த பிள்ளைகள் அல்லாஹ் துவா கேட்பான், இறைவா என்னுடைய தாயை மன்னிச்சிடு இறைவா, என்னுடைய தந்தையை மன்னிச்சிடு இறைவா, என் தாயை என்னை ரொம்ப சிரமப்பட்டு சுமந்து கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தனாங்க இறைவா, என்னுடைய தந்தை என்னை சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தனக்காக உழைக்காமல் எனக்காக உழைத்தார்கள் இறைவா, அவருடைய பாவங்களை மன்னிச்சிரு இறைவான்னு கேட்டா, சாலிகான குழந்தைகள் கேட்டால் நாளைக்கு மறுமையிலே நம்முடைய தரஜாக்கள் உயர்த்தப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில ஒரு தாய் வருவாங்க, ஒரு தந்தை வருவாங்க, அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டிருக்கும், அவருடைய தரஜாக்கள் உயர்த்தப்பட்டிருக்கும். சொல்லுவாங்க, இறைவா நாங்கள் இவ்வளவு அமல்கள் செய்யலையே, நாங்கள் இவ்வளவு நன்மைகள் செய்யலையே, எங்களுடைய தரஜாக்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது, எங்களுடைய அந்தஸ்துகள் கூட்டப்பட்டிருக்கிறது, என்ன காரணம் இறைவான்னு கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் வழங்கிய அந்த அருட்கொடைகளை, அந்த அருட்செல்வங்களை எனக்கு பயந்து 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 வளர்த்தினாயே, இறையச்சவாதியாக வளர்த்தினாயே, அப்படி நீ வளர்த்தியதின் காரணத்தால் நீ மௌத்தா போயிட்டப்பா, உனக்கு பின்னால் உன்னுடைய அந்த குழந்தைகள் என்னிடம் மன்றாடினார்கள், என்னிடம் கெஞ்சினார்கள், இறைவா என்னுடைய தாயை மன்னித்து விடு என்று கோரிக்கை வைத்தார்கள், என்னிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அவர்கள் கேட்ட பிரார்த்தனையின் காரணமாக உன்னுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டிருக்கணும் அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நம்முடைய பிள்ளைகள் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள், சொல்லி வளர்க்கணும். ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் சொல்லி வளர்க்கணும். அம்மா இன்னைக்கு உன் கூட இருப்பேன், நாளைக்கு இருக்க மாட்டேன். அத்தா உன் கூட இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு இருப்பனா இல்லையான்னு தெரியாது, எப்ப வேணாலும் மூத்தா போலாம். அத்தாவும் அம்மாவும் விடைபெற்று விடுவோம், அத்தாவும் அம்மாவும் மூத்தா போயிடுவோம். ஆனால் மரணமே இல்லாத நித்திய ஜீவன் அல்லாஹ் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி சொல்லி இறையச்சத்தை சொல்லி வளர்க்கணும். அத்தா பார்க்கலன்னு நினைக்காதப்பா, அம்மா பார்க்கலன்னு நினைக்காதப்பா, உன்னை படைச்சவன் பார்த்துட்டு இருக்கான், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், அல்லாஹ் உன்னை கண்காணிக்கிறான் என்று சொல்லி வளர்க்கணும். அப்படி வளர்த்தணும் என்று சொன்னால் மறுமையில வெற்றி பெறலாம். இல்ல கடந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் நமக்கு எதிராக வந்து விடுவார்கள், எதிராக என்பதை விட எதிரியாக வந்து விடுவார்கள். அப்ப நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த அமானிதங்களை நல்ல முறையிலே சாலிகான பிள்ளைகளாக வளர்த்தி நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் முறையில் நமக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளை சிறந்த முறையிலே வளர்த்தி மறுமையிலே மிகப்பெரிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக சில செய்திகளை பார்த்தோம். இரண்டாம் முறையில்
மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய செய்தி. இன்றைக்கு நிறைய நபர்கள், சிறியவர் முதல் கொண்டு பெரியவர்கள் வரையில், செல்போன் இல்லாத ஒரு நபரையும் பார்க்க இயலாது. அத்தியாவசியமான தேவைக்கு செல்போன் தேவைதான். ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம், தேவை. சொந்த பந்தத்திட்ட பேசணும், தன்னுடைய உறவினர்கிட்ட பேசணும், தேவைதான். அதுபோக குரான் ஓதணும், இன்ன பிற அமல்கள் செய்யணும், குரான் தேவை, செல்ஃபோன் தேவை. செல்ஃபோன்லேயே இப்போ குரான் ஆப் இருக்குது, குரான் ஓதலாம், ஹதீஸ் படிக்கலாம், அத்தியாவசியமாக தேவை. ஆனால் அதிகமாக அந்த செல்போனிலேயே தன்னுடைய நேரத்தை செலவழிக்கக்கூடிய நபர்களாக இன்றைக்கு சமுதாயத்தில் ஏராளமான நபர்கள் வாழ்ந்து, எப்படி பயன்படுத்த வேண்டும், இதனால் ஏற்படக்கூடிய தீங்குகள் என்ன, இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னன்னு சிந்திப்பது கிடையாது. கடந்த வாரத்தில் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, 26 வயதான சதீஷ் என்ற ஒரு பிறமத சகோதரர் வேலைக்கு போயிட்டு நைட்டு தூங்குறாங்க. தன்னுடைய ரூமில், தனியாக ஒதுக்கப்பட்ட ரூமில் தூங்குறாங்க. இரவு நேரத்தில் அதிகமாக செல்ஃபோன் பார்த்துட்டு அப்படியே கண் அசந்து தன்னுடைய செல்ஃபோனை தலையணைக்கடியில் வச்சுட்டாங்க. தலையணைக்கடியில் வச்சு தூங்கிட்டாங்க. பக்கத்தில் உள்ள வீட்டில் உள்ள நபர்கள் எல்லாம் வர்றாங்க, தன்னுடைய அந்த தாய் தந்தை வர்றாங்க. இன்னும் ரொம்ப நேரம் ஆச்சு, கதவு திறக்கவே இல்லையே, மகன் நல்லா அசந்து தூங்குறாங்க, என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி கதவை தட்டுறாங்க. எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, எந்த ஒரு ரிப்ளைவும் இல்லை, பதிலே கிடையாது. திரும்ப கூப்பிடுறாங்க, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அப்போ பயந்து போய் என்ன செய்யறாங்கன்னா கதவை உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த செல்ஃபோன் தன்னுடைய தலையணைக்கடியில் வச்சுருந்தாங்கல்ல, அந்த செல்ஃபோன் வெடித்து தலை செதறி கிடக்குது. நைட்டே இறந்துட்டார் அந்த சகோதரர், சதீஷ் என்ற அந்த பிரமத சகோதரர் இறந்து கிடக்கிறாரு. அவங்களுடைய அந்த சொந்த பந்தம் பார்த்துட்டு கதறி அலறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த தலையணையெல்லாம் தீயில கருகி கிடக்கு, தலை வெடிச்சு கிடக்கு. செல்போனை தன்னுடைய அந்த தலையணைக்கு கீழே வைக்கிறாங்கல்ல, இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னன்னா கதிர்வீச்சு அதிகமாக வரும் பொழுது அது வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நிறைய நபர்கள், படித்தவர்கள் சொல்றாங்க. இந்த செல்போனால் ஏற்படக்கூடிய தீங்குகள் நம்ம முதல்ல விலகிக்கணும். செல்போனை பக்கத்தில் வச்சுட்டு தூங்குறது, தலையணைக்கடியில் வச்சுட்டு தூங்குறது, செல்போன் சார்ஜ் போட்டுட்டே எடுத்து பேசுறது, இதெல்லாம் தவிர்த்துக்கணும். அதுல கதிர்வீச்சு அதிகமா இருக்குது, பாதிப்பு அதிகமா இருக்குன்னு சொன்னா அதிலிருந்து நம்ம விலகிக்கணும். அப்படி விலகலைன்னு சொன்னா பாதிப்பு யாருக்கு? நமக்கு தான். இன்றைக்கு அந்த இளைஞன், 26 வயதான இளைஞன் இறந்துட்டாங்க. அவங்களுடைய குடும்பத்துக்கு யார் பொறுப்பு? தவிக்கிறாங்களே. ஒரு 10 நிமிஷம் ஒரு கவனக்குறைவு என்ன ஆகுதுன்னு சொன்னா உயிரை பறிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்துகிறது. அப்ப இந்த செல்போனால் ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்து விலகி சரியான முறையில் நாம் பயணிக்க வேண்டும். அவன் அந்த இளைஞன் இறந்துட்டான், இருந்தாலும் அவருடைய தாய் தந்தை இன்னைக்கு கஷ்டப்படுறாங்களே. இத்தனை வருஷம் எவ்வளவு சிரமப்பட்டு தன்னுடைய மகனை உருவாக்கி ஒரு இளம் பருவத்தில் வரும் பொழுது என்னுடைய மகன் தலையெடுத்துட்டான், என் மகன் உருவாயிட்டான், இளம் பருவத்தை தொட்டுட்டான், இனி என்னுடைய கஷ்டம் தீர்ந்தடும், நான் என்னுடைய உழைப்பு கம்மியாயிடும் என்று நினைத்த பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இளைஞன் இறந்துட்டான். நினைச்சிருப்பாங்களா அந்த பெற்றோர்கள்? நம்ம பிள்ளை பெருசாயிட்டா சம்பாதிக்க போறான், நம்ம சுமையை இறக்கி வைக்க போறான்னு நினைத்த பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி என்னன்னா, பெற்றவங்களுக்கு முன்னாடியே மகன் இறந்து கிடக்கிறான் செல்போன். அப்ப பயன்படுத்தக்கூடிய விதத்தில் சரியான நம்ம பயன்படுத்த வேண்டும். சும்மா நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லி சார்ஜ் போட்டு அப்படியே எடுத்து பேசுறாங்க நிறைய நபர்கள். செல்போனை டெய்லி அதிகமா, கண்ணுக்குள்ள கேன்சர் வருதுங்க. செல்போன் அதிகமாக பார்த்தா என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க, கண் இருக்குல்ல, அந்த கண்ணுக்குள்ள சின்ன ஒரு புண்ணு மாதிரி வருது, அது நாளடைவில் என்ன ஆகுது, அது அழுகி போய் கேன்சர் கட்டியா மாறுதுங்கிறாங்க. இரவு நேரத்தில் 2 மணி 3 மணி வரைக்கும் செல்போன் பார்க்குறாங்கல்ல, எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு செல்போன் பார்த்தா என்ன ஆகும்?
அந்த கதிர்வீச்சு, அந்த வெளிச்சம் தன்னுடைய கண்ணை பாதிக்கும். இன்னைக்கு நிறைய சின்ன சின்ன பிள்ளைகள், சின்ன குழந்தைகள் 10 வயசு 15 வயசு 20 கண்ணாடி போடுறாங்க. என்னப்பா பார்வை, தூரத்து பார்வை கம்மியாயிருச்சுங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும் போல பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நிறைய நபர்கள் செல்போன் பார்ப்பதால் கண் பார்வை போயிடும். கண் பார்வை இல்லைன்னா என்ன ஆகுது? இருண்ட உலகமாயிருமே. இருட்டில் நடக்க முடியுமா? துணைக்கு வருவாங்களா? அப்ப இந்த செல்போன் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதிப்பு விலகணும். நம்ம பிள்ளைக்கு நம்ம சொல்லணுங்க, பெற்றவங்க சொல்லணும் எது நல்லது எது கெட்டதுன்னு. அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. சொல்ல வேண்டிய கடமை பெற்றோர்களை சார்ந்தது. வேண்டாம்ப்பா இதை பார்க்காத, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த போனை நீ பார்த்தீங்கன்னா இதுல இருந்து வரப்போ இந்த வெளிச்சம் ஒரு கண்ணை பாதிக்கும். நிறைய நபர்களுக்கு கண்ணுக்குள்ள கேன்சர் வந்து கண்ணு அழுகி போகுது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகிட்ட சொல்லணும், வேண்டாம், தவிர்த்துடு, இது ஆகாது என்று சொல்லி அந்த பிள்ளைகளை நல்ல முறையில வார்த்தெடுத்து நல்ல சாலிகான பிள்ளைகளாக உருவாக்கி நமக்கு நாளை மரணித்தால் நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் உருவாக்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு நல்ல ஒரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.